வெளியானது டிஎன்பிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் வீரர்களுக்கு அன்ஃபேராக இருக்கிறதா? இந்த எடிஷன் ரூல்ஸ் எப்படி ரீசெண்டா ஐபிஎல் மெகா ஆக்ஷன் நடந்துச்சோ அதே மாதிரி டிஎன்பிஎல்லையும் விரைவில் மெகா ஆக்ஷன் நடக்க இருக்கு. ஸோ இந்த வருடம் செலக்ட் ஆகும் பிளேயர்ஸ் ஐபிஎல் மாதிரி 3 வருஷ கான்ட்ராக்ட்ல இருப்பாங்க. ஆக்ஷன் டேட்ஸும் ஆல்மோஸ்ட் கன்ஃபர்ம்டு. பிப்ரவரி 15-16 தேதிகளில் டிஎன்பிஎல் மெகா ஆக்ஷன் நடக்க இருக்கு. ஓவரால் பர்ஸ் அமௌண்ட் 80 லட்சம். ஐபிஎல்ல எப்படி பிஃபோர் தி ஆக்ஷனே டீம்ஸால கோர் பிளேயர்ஸை ரிடீன் பண்ணிக்க முடியுமோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இங்க பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா இந்த ரிட்டென்ஷன்ஸ் பிளேயர்ஸோட கன்சென்ட் இல்லாமலேயே டீம்ஸால பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. ஐபிஎல்லையும் நாம ரிட்டென்ஷன்ஸ் பார்த்துருக்கிறோம். பண்ட் 27 கோடி ஆக்ஷனில் போனாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனாக ரிட்டர்ன் செய்யப்பட்ட பும்ரா 18 கோடிக்கு தான் ரிட்டர்ன் செய்யப்பட்டது. தட் இஸ் ஓகே. ஆனால் பும்ராவோட ரிட்டென்ஷன் எம்ஐ அண்ட் பும்ரான்னு 2 பார்ட்டிஸும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணாதான் நடக்கும். அப்படி அக்ரி ஆகாததால தான் ஸ்ரேயஸ், ரிஷப் பண்ட், கேஎல் ராகுல்லாம் ஆக்ஷனுக்கு வந்தாங்க. ஆனால் டிஎன்பிஎல் ஆக்ஷன் ரூல்ஸ் படி பிளேயர்ஸோட ஒப்புதல் இல்லாமலேயே டீம்ஸால அவங்கள ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். இது கண்டிப்பாக அன்ஃபேர் அந்த பிளேயர்ஸ். ஹோப்ஃபுல்லி